இல்லையேங்க, நான் அங்கே கேட்கலைங்க, நான் சைவ ஹோட்டலில் தாங்க சாப்பாடு ஆர்டர் பண்ணேன், யாருங்க அது சிக்கன் அனுப்பிச்சதுன்றாரு அவர். இது உங்களுக்கு வந்து இன்னுமோ இப்போதான் உங்களுக்கு வந்து இளைய பெருமாள் கண்ணில் தெரியுறாரா? ஆமாம், இளைய பெருமாளை எவ்வளவு நீங்கள் கடைசி காலத்தில் அசிங்கப்படுத்துங்க. இப்போ நான் சொல்லட்டுமா, நெய்வேலியில் நடந்த கூட்டத்தில் இளைய பெருமாளுக்கு செருப்பு மாலை போடுவதற்கு இங்கே வந்து ஒரு இங்கே ஒரு செட்டப் பண்ணி இங்கேருந்து கிளம்பி போனாங்க. சரி, யார்? சரி, அப்போ திருமாவளவன் கூட்டத்தில் தான் திருமாவளவன், அது நான் சொல்லக்கூடாது அதை இப்போ அப்படி நடந்தது. சொல்லுங்க, தெரிஞ்சுக்குவோம், ஏன்னா இதெல்லாம் தெரியாதுல்ல. சும்மா நீங்க என்னமோ இப்போதான் உங்களுக்கு இளைய பெருமாள் தெரிஞ்சா, ஏன் ரெட்டமலை சீனிவாசன் வாரிசு எத்தனை பேர் சாப்பாட்டை கஷ்டப்பட்டுக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு 1 கோடி ரூபா கொடுத்து அரசில் ஒரு வீடு வாங்கி கூட, நீ எம்எல்ஏ சீட்டு கூட கொடுக்காதியா, ஒரு வீடு வாங்கி கூட. இப்போதான் உங்களுக்கு இளைய பெருமாள் தெரிஞ்சா. அந்த ஆளை கேட்டால் நான் காங்கிரஸ்காரங்க, நான் காங்கிரஸில் சீட்டு கேட்டேன், எனக்கு யாருங்க கொடுத்தாங்க, ஏதோ இந்த கேரளாவில் ஆட்டோ ஓட்டுறவனுக்கு லாட்டு சீட்டு விட்ட மாதிரி. என்னது இது? அப்போ கக்கம் குடும்பத்துக்கெல்லாம் ஒரு சீட்டு கொடுக்கலையா அவரு? எதுக்கு கொடுத்தாரு? எதுக்கு கொடுத்தாரு? மூப்பனார் கொடுக்க சொன்னாரு, கொடுத்தாரு. கக்கனை போய் தேடி போய் இவர் கொடுத்தாரா? மூப்பனார்கிட்ட சீட்டு இல்லை, ஏய் திரும்ப ஒன்று குடியா அப்படின்னாரு, கொடுத்தாரு. என்னமோ இப்போ நீங்கள் அப்படி ஒவ்வொரு தேர்தலிலும் யார் வந்து இந்த சமூகத்துக்காக உழைத்தாங்களோ அவங்களுக்கு தேடி தேடி சீட்டு கொடுக்குது. அது நான் உண்மையிலே நீங்கள் சொல்கிற காரணம் பொய்.